வேளையிலே மகிமைப்படுவதாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஏசப்ப நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கடந்த வாரத்தில் தேவன் நம்மோடு கூட மகிமையாய் பேசினார். அல்லேலூயா. ஆமா, கொள்ளையிட கொஞ்ச தூரம். ஆமா, நமக்கான கொள்ளை, நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான நன்மைகள், ஆமென், அல்லேலூயா, ரெடியா இருக்கு, காத்திருக்கு. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆமென் கொஞ்ச தூரம் தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம அல்லேலூயா அனுபவிக்க முடியும், அதை சுதந்திரிக்க முடியும். ஆனா அந்த கொஞ்ச தூரத்துல கவனிங்க, என்ன கவனிங்க, அந்த கொஞ்ச தூரத்துல சில தடை இருக்கு. ஆமென். 5 விதமான தடை, 5 விதமான ஜன கூட்டம், 5 விதமான மனிதர்கள். ஆமாம், அதை நம்ம ஜெயிச்சிட்டா நம்ம கொள்ளையிடுகிறது ஈஸி ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. நாம் அதை ஜெயிச்சிட்டா அதை கொள்ளையிட இப்படிப்பட்ட 5 விதமான ஜனங்களை, 5 விதமான தடைகளை நாம் அதை தாண்டி விட்டால் நம்முடைய கொள்ளைகளை ஈஸியாய் ஜெயிச்சு விடலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த 5 விதமான மனிதர்கள் யாராரு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு பார்க்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். கள்ளர்களின் கூட்டம். ரெண்டாவது கல்லறிகிற, கல்லர் கூட இருந்த கூட்டம், அதாவது கல்லறிகிற கூட்டம். மூன்றாவது களைப்பின் கூட்டம். சூப்பர். இந்த சைடு சத்தமே வர மாட்டேங்குது, அங்க இருந்து சத்தம் வருது, இங்க இருந்து சத்தமே வர மாட்டேங்குது. 4வது என்ன கூட்டம்? கைவிடப்பட்ட கூட்டம். அவர்களையும் கொஞ்சம் மேல கவனம் வைக்கணும். கைவிடப்பட்டவர்களை குறிச்சு நம்ம கொண்டாடக்கூடாது. இப்படி நடந்துருச்சு, சந்தோஷம் அப்படின்னு நம்ம கொண்டாடக்கூடாது. அவர்களையும் நம்ம காப்பாற்ற வேண்டும். அவர்களும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் கைவிட்ட மாதிரி அவர்களை கைவிட்ட கூடாது. அது தேவன் நமக்கு ஒரு நன்மை வச்சிருக்கு. அது நிமித்தம் தேவன் நமக்கு ஒரு நன்மை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 5வது ஒரு கூட்டம் சந்தோஷத்தின் கூட்டம். அப்படின்னா களிப்பின் கூட்டம். உற்சாகமாய் நமக்கு முன்னாடி கொண்டாடுறாங்க சில பேரு. அவங்க நினைச்சு நீங்க ரொம்ப வேதனைப்படக்கூடாது, அவர்களை நம்ம ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கண்டினியூவா ஆண்டவர் நம்மோடு, அதை தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், கவனிங்க. கொள்ளையிடும் தாவீது. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி தாவீது அதை கொள்ளையிட்டான். போன வாரம் அந்த கொள்ளையிடுவதற்கு நாம் சில தடைகள் இருந்ததை பார்த்தோம். அந்த தடையான கூட்டங்களை நம்ம அல்லேலூயா ஜெயிக்க வேண்டும் என்று சொன்ன, அதை தாண்ட வேண்டும் என்று சொன்னேன். அல்லேலூயா. அதே நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு தாவீது அதை எப்படி ஜெயித்தான், தாவீதுக்குள் இருந்த சில காரணங்கள், சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நான் திரும்ப அதே வசனங்களை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய வாசிக்கிறேன். எல்லாரும் கவனமாய் கேட்போம். 383வது பக்கம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவியும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இது தாவீதின் கொள்ளை. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதின் கொள்ளை. ஆமென் சொல்லுங்க. தாவீது எப்படி அதை மீட்டு கொண்டான்? சில கயவரின் கூட்டம், சில கள்ளர்களின் கூட்டம் இருக்கு. நமக்கு விரோதமா செயல்படுகிற சில கள்வர்களின் கூட்டம், கள்ளர்களின் கூட்டம், திருடர்களின் கூட்டம், நமக்கு விரோதமாக வஞ்சிக்கிற வஞ்சக ஆவிகள் நமக்கு முன்பாக செயல்படுகிறது. அதையும் தாண்டி நமக்கு முன்பதாக கொள்ளையாடி கொண்டு போனவைகளை நாம் கொள்ளையிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்மை கஷ்டப்படுத்துகிற, நம்மை நோகடிக்கிற, நமக்கு முன்பாக நம்ம கூட இருந்து நமக்கு விரோதமா முறுமுறுக்கிற, நமக்கு விரோதமா செயல்படுகிற சில கல்லறிகிற கூட்டம் இருக்கிறது. அதையும் நாம் தாண்டினால் மாத்திரம்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, சோத்திரம். தாவீது எப்படி இந்த கொள்ளையை அவன் எடுத்தான், இந்த கொள்ளையை இட்டான், எப்படி இதை ஜெயித்தான், எப்படி அவன் பிடித்துக் கொண்டான், எப்படி சகலவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டான் என்பதை 4 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். 1, திடப்படுத்தினான். சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். முதலாவது தாவீது தன்னை திடப்படுத்தினான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சத்தமாக வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல நெருக்கங்கள், பல சோதனைகள், பல பாடுகள், தன்னோடு இருக்கிற ஜனங்கள், தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள், தனக்கு விரோதமாக செயல்படுகிற சில காரியங்கள் நம்மை ரொம்ப நெருக்கும், ரொம்ப நம்மை அழுக வைக்கும், நம்மை ரொம்ப பாரப்படுத்தும், ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தும், மன கிளேசத்தை உண்டாக்கும், மன பாரத்தை கொண்டு வரும், மன கண்ணீரை கொண்டு வரும், பல மன துக்கங்களை கொண்டு வரும். ஆனால் தாவீது தன்னை தேவனுக்கு முன்பாக தன்னை திடப்படுத்தினான். கர்த்தர் இருக்கிறார், தேவ சமூகம் இருக்கிறது, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவருடைய வசனத்தின் நிமித்தம், அவர் வார்த்தை நிமித்தம், அவருடைய பிரசனத்தின் நிமித்தம், அவருடைய துதியின் நிமித்தம், அவரோடு அவர் சமூகத்தில் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது அவர் என்னை பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்துகிற கண்மலை, அவர் பலனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதத்துல நிறைய வசனங்களை நீ எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அங்க பலன் 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 அங்க வந்துட்டே இருக்கும். கர்த்தருடைய கர்த்தர் தான் தாவீதை பலப்படுத்தினார், கர்த்தர் தான் தாவீதை திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். கர்த்தர் இருக்கிறார், அதுதான் பெரிய வெற்றி. ஆமீன். வரமாட்டிக்கு பாருங்க. நான் ஜெயிக்க, நான் அல்லேலூயா ஆசீர்வாதங்களை பெற, நான் இழந்ததை ஜெயிக்க கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வார்த்தை அது என்னை பலப்படுத்தும், அது என்னை திடப்படுத்தி இன்னும் என்னை ஓட வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் நம்மை மன கஷ்டப்படுத்துவாங்க. பெற்றெடுத்த பிள்ளைதான், 10 மாசம் பெற்றெடுத்த பிள்ளைதான், அது நம்மை ரொம்ப கஷ்டப்படுத்தும், அது ரொம்ப வேதனைப்படுத்தும். சொல்லுங்க. ஆமா, அது கண்ணீரை வரவழைக்கும், அது வேதனையை வரவழைக்கத்தான் செய்யத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தான் என்னை பலப்படுத்துகிறவர். பிள்ளையை நம்பி அல்ல, புருஷனை நம்பி அல்ல, மனைவியை நம்பி அல்ல, கர்த்தர் தான் என்னை பலப்படுத்துகிறவர். ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்துகிறவர். என் தொழிலோ, என் வருமானமோ, என் பணமோ, என் பொக்கிஷமோ, என்னுடைய சொத்தோ, என் சுகமோ அது என்னை பலப்படுத்தாது, அது என்னை கைவிடும். ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சீஷர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவன் ஒவ்வொரு கூடைய அப்பத்தை மீனை நிரப்பி, ஒவ்வொரு கூட நிறைய நிரப்பி 12 சீஷர்களுக்கு 12 கூடைய கொடுத்துட்டு அனுப்பிட்டார். சீக்கிரமா போங்கப்பா, அக்கறைக்கு போங்கப்பான்னு. இந்த கூடைய பார்த்தோன்ன நம்ம ஆளுங்க எப்படா அதை பிரிச்சு சாப்பிடுவோங்கிற எண்ணத்துல இருந்தாங்களோ தெரியல, அதை வாங்கிட்டு ஒவ்வொருத்தனும் ஏசப்பாக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டான். சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கூடையில் இருக்கிற எல்லா அப்பமும் மீனும் காலி ஆயிடுச்சு. அப்பமும் மீனும் காலி ஆயிடுச்சு. அப்பமும் மீனும் இருக்கிற வரைக்கும் அவங்க யார நினைக்கல, ஏசப்பாவ நினைக்கல. ஆனா படுவாவிகளா, அவர் நம்மோடு கூட இல்லையே, அவர் நம்மை மட்டும் அனுப்பிட்டு அவர் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாரு, ஐயோ நம்ம தனிமையா இந்த படகுல பயணம் பண்றோமே, தனிமையா இந்த கடல்ல பயணம் பண்றோமே அப்படின்னு ஒருத்தருக்கு எந்த யோசனையும், சோறு இருக்கிற வரைக்கும் சிலருக்கு யோசனையே வராது. காசு கையில இருக்கிற வரைக்கும் யாருக்கும் ஏசப்பா மேல ஒரு பாரமே என்ன செய்யாது, நினைப்பே வராது. வேலை இருக்கிற வரைக்கும் எஜமானாகிய இயேசுவை பார்க்கறதுக்கு எண்ணமே.
ஹலோ, ஆமா, கைகால் நல்லா ஓடும் போது, கை கால நல்ல நரம்பு கிரம்பல வெடக்கோழி மாதிரி ஓடும் போதெல்லாம் ஆண்டவர் மேல நினைப்பு என்ன செய்யாது, எல்லாம் ஓஞ்சு எல்லாம் முடிஞ்சு அப்படி போகும் பொழுதுதான் இயேசுவே என்னை கைவிட்டீரோ அவன் சொல்லுங்க. இப்ப சீசர்கள் படகுல ஏறி பயணம் பண்ணி நடுக்கடல்ல போயிட்டாங்க. அது வரைக்கும் தின்னுட்டே போயிருக்காங்க. என்னுடைய கற்பனையில் நான் பிரசங்கம் பண்றேன், கவனிங்க. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். நான் ஒன்னும் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லல, என் மைண்ட்ல இருக்கிறத நான் பிரசங்கம் பண்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ நடுக்கடல்ல பயணம் பண்ற வரைக்கும் சாயங்காலத்துல கப்பல் படகுல ஏறின சீசர்கள் நடுக்கடல் நடு ஜாமத்துல அவர்கள் ஒரு 3 மணிக்கு அந்த நடு ஜாமத்துல இருக்காங்க. அது வரைக்கும் சாப்பிட்டே போயிருக்காங்க. சொல்லுங்க. இப்ப சாப்பாடும் தீர்ந்துருச்சு, பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சுற்றிலும் காற்றடிக்குது, சுற்றிலும் அலை அடிக்குது. அல்லேலூயா. பயம் உறுத்துது, கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற பயம், மடிந்து விடுவோம் என்கிற பயம். அல்லேலூயா. இப்போ கூப்பிடாமையே இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வர்றார். அந்த நடு ஜாமத்துல நடு இரவுல சீசர்களை தேடி இயேசு வர்றார். ஐயோ, நம்ம அனுப்பி விட்டோமே, அவங்கதான் கூப்பிடல, நம்மளாவது போவோம் அப்படின்னு அவரா வர்றாரு. சொல்லுங்க. இப்ப நம்ம ஆளுங்க சோத்தை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் சோறு தின்னு எப்படி இருந்திருப்பாங்க? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கண்ணு மயக்கம் ஆயிருக்கு. சோத்த சிலருக்கு சோத்தை தின்ன உடனே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மயக்கம் ஆயிரும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப மீனையும் அப்பத்தையும் சின்னவைங்க சோத்துறோம். இப்ப கண்ணெல்லாம் 2 தெரியுது. இப்ப முன்னாடி வர்றது இயேசுன்னு தெரியல, முன்னாடி வர்றது ஆண்டவர் தெரியல, நம்ம அனுப்பின ரட்சகர், நம்ம கூட இருக்க நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாம, கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுதான்? பேயா தெரிஞ்சது. ஆமா, புல்லோடு உள்ள போயிடுச்சு பாருங்க. ஆமா, உண்ட மயக்கம் கண்ணுல வந்துருச்சு. ஆமா, கண்ணெல்லாம் பெருசு பெருசா தெரியுது இப்பெல்லாம். ஆமா, அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவ பேய் மாதிரி தெரியுது. ஆவேசம் ஆவேசம் ஆவேசம்னு கத்துறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் தான், திடன் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாதிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த பயத்தை உண்டாக்கினது எது? இந்த பயத்தை உண்டாக்குறது இயேசு நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்காக இருக்கிறார் அப்படிங்கிற நினைப்பு அவர்களுக்கு வராதனால தான் அவர்களால் தன்னை திடமாய் நிற்க முடியல. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த திட மனசு பலன் அவர்களுக்கு வரல. சிலர் அப்படியே நீங்க ஓடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஓவரா ஓடுறாங்க சிலர். அல்லேலூயா. கை கால் இருக்கிற வரைக்கும் நல்லா ஓடுவேன். கை காலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே உங்க சமூகத்திலேயே கிடக்கிறேன் சாமி, சாகிற வரைக்கும் நீ உங்க சமூகம் தான். ஒரு காலத்துல ஓடி வந்து உட்கார போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இப்பவே நீ ஆண்டவர் சமூகத்தை புடிச்சுக்குங்க. வயசான காலத்துல அதனாலதான் பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ முதிர் வயதாகும் பொழுது, நீ முதிர் வயது ஆகும் போது இன்னொருத்தன் சட்டைய மாட்டி, இன்னொருத்தன் பேண்ட மாட்டி, இன்னொருத்தன் உனக்கு வேண்டிய கடமைகளை செய்வதற்கு முன்னே நீ என்னை அறிஞ்சுக்க, என்ன தெரிஞ்சுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருத்த வந்து உனக்கு போட்டு நீ விருப்பப்படாத செய்ய வைப்பாங்க. அப்படி ஒரு காலம் வர்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடப்பா. அல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை அழைச்சவன், உன்னை தெரிந்து கொண்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலவேளை ஆண்டவர் சமூகம்தான் நம்மை பலப்படுத்தும். ஆண்டவருடைய சமூகம்தான் நம்மை வாழ வைக்கும். இந்த தாவீதை பலப்படுத்தினது தேவ சமூகம்தான். ஒருத்தனு சப்போர்ட்டுக்கு இல்ல, ஒருத்தனும் அவனுக்கு உதவிக்கு நிக்கல, வாய்ப்பேச்சுக்கு கூட ஒருத்தனும் தாவீது கூட நிக்கல. அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினான். புருஷன் இல்லாம இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம், உன்னை சுற்றி எந்த நபரும் உன்னை சுற்றி இல்லாம இருக்கலாம், உனக்கு என்ன பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம், உனக்கு என்ன பலன் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
இப்ப என்னை பாக்குற பாஸ்டர்மார்கள்லாம், உங்களுக்கு என்ன ராசா, நீங்க எல்லாம் ஏகோ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அவர்களுக்கு மாமியார் சப்போர்ட் இருக்கு. லைவ் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பொய் சொல்லலையே. அவளுக்கு மாமியார் சப்போர்ட் இருக்கு, உறவுகள் சப்போர்ட் இருக்கு, மற்ற மனிதர்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு எந்த மனித சப்போர்ட்டும் கிடையாது, எந்த மாமியார் சப்போர்ட்டும் கிடையாது. அல்லேலூயா. எந்த உறவுகள், அல்லேலூயா, எந்த சப்போர்ட்டை நான் எதிர்பார்த்த வாழ்க்கை ஓட்டுறதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நம்பி நான் அப்படியே சாட்சி சொன்னேன் பாத்தீங்களா. கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஒரு 1500 ரூபாய் கூட என்னால சமாளிக்க முடியாத அப்படி கூட நீங்க நினைக்கலாம். நான் 1 ரூபாய் இருந்தாலும் அவரை நம்பி இருக்கிற, அவர் எனக்கு தராரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி போய் போராட மாட்டேன், சட்டையை பிடிச்ச ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு போராட மாட்டேன். அவரை நம்பி வந்தா அவ்வளவுதான். அவர் என் தேவைகளை அவர் தான் சந்திக்கணும். எனக்கு அவர் பலன் அவ்வளவுதான், எனக்கு அவர் சப்போர்ட் அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க மாமியார் உசுரோடு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன சின்ன அங்க போகும் பொழுது ஏதோ ஒரு சின்ன சின்ன காணி கொடுப்பா. ஆனா என் மாமியார் இன்னைக்கு நான் போறேன், மாமியார் கொடுப்பாங்கன்னு ஒரு நாள் எதிர்பார்த்து நான் போகவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. ஒரு நாள் யார் இன்னைக்கு எனக்கு ஒரு காணிக்க வருது அப்படின்னா அந்த காணிக்கு அடுத்த முறை நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்க்காத காரியங்களை அவர் சமூகத்திலிருந்து எனக்கு கொடுத்து என்னை பலப்படுத்துகிறார். அவரை நம்பி, அவர் சமூகம் எனக்கு அவர் மட்டும் போதும், அவர் என்னை பலப்படுத்துவார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த விசுவாச தாவீதுக்குள்ள இருந்தனால தான் அவனால் அதை மேற்கொள்ள முடிந்தது. நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், யார் மேல நோக்கத்தை வச்சிருக்கிறோம், யார் மேல நம்முடைய சிந்தை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் ஓனர் வீட்டுக்கு போறேன், வேலை செய்யணும் இல்லையோ அவர்கிட்ட போனா எனக்கு இன்னைக்கு 10-500 கிடைக்கும். போறோமா, ரிட்டர்ன் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த 500 ரூபாய் எங்க போகணும்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது எதிர்பார்க்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஆனா கர்த்தர் அந்தந்த தேவைகளுக்கு அந்தந்த காரியங்களை தந்து நிரப்புவா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல கவனிங்க, வாசிக்க வேண்டாம். அங்க ஆகூர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கான், தேவனுடைய மனுஷன். அத நான் என்னோட ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை படிச்சு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தவன். அந்த வார்த்தையை படிச்சு அந்த ஆகூர் என்கிற அந்த தேவ மனுஷன் தேவனிடத்துல 2 விண்ணப்பம் கேட்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தை ஏமாத்தி திருடி உம்முடைய நாமத்தை நான் வீணடிக்க கூடாது. எனக்கு நிறைய பணம் வந்து, நிறைய காசு வந்து, நான் உண்மைய யார் என்று கேட்க கூடாது. நான் தரித்திரமாகி திருடி உம்முடைய நாமத்தை நான் வீணில வழங்க கூடாது. எனக்கு இந்த 2 விஷயம் எனக்கு வேண்டாம். அண்ணன்ன படி எனக்கு அளந்து கொடும். எப்படி கேட்கிறாரு? டெய்லி எனக்கு என்ன தேவையோ அதை டெய்லி எனக்கு கொடுத்தா போதும். டெய்லி தேவைகளை சந்திச்சா. எப்ப அந்த வார்த்தையை நான் படிச்சனோ, எப்ப அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டனோ, இன்னைக்கு வரைக்கும் என் ஜெபம் அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் என் ஜெபம் அதுதான். நாளைக்கு என்ன சத்தியமா எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும், என்ன நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்னை நம்பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனாலும் எனக்கு அண்ணன் படி எனக்கு அளந்து கொடும். அண்ணன் படி எனக்கு அளந்து கொடும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. என்னை பாக்குறவங்க எல்லாம் பயங்கர பணக்காரர் பாஸ்டர் அப்படிம்பாங்க. இவருக்கு என்ன எந்த கவலையும் இல்ல, அப்படி இஷ்டம் போல பயங்கரமா வருதுன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்னை உருவாக்கினது அவருங்க, அவர் சமூகம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம விசுவாசி தாண்டி வேற எந்த விசுவாசி வீட்டுக்கு என் கால் போகாது. ஆமென் சொல்லுங்க. தைரியமா என்னால சொல்ல முடியும். எனக்கு ஏகப்பட்டவர் தெரியும், நிறைய பேர் தெரியும். ஆனா ஒரு வீட்டுக்கு என்னால சொல்லுவாங்க, நீங்க தான் வர்றதில்ல பாஸ்டர். என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் வர்றதில்ல பாஸ்டர். எல்லாரும் வர்றாங்க, 10ஆம் தேதிக்குள்ள ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ் வர்றாங்க, நீங்க மட்டும்தான் பாஸ்டர் வர்றதில்ல. என் ஊழியம் அது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. என் ஊழியம் அது அல்ல.
எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அதல்ல. நான் காணிக்கைக்காகவும் எனக்கு டெய்லி இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக ஊழியம் செய்யல. ஊழியம் செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் எதை செஞ்சாலும், எனக்கு எது நடந்தாலும் கர்த்தருடைய சமூகம் தான் என்னை திடப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. கர்த்தரை நல்லா துதிங்க, நல்லா ஆராதிங்க, சந்தோஷமா துதிங்க, நல்ல உற்சாகம். எது தேவைகளுக்காக துதிக்காதீங்க, தேவைக்காக வசனம் படிக்காதீங்க, தேவைக்காக பிரசங்க கேட்காதீங்க, தேவைக்காக நீங்க ஆராதிக்காதீங்க, தேவைக்காக பாட்டு பாடாதீங்க. எப்போதும் துதிங்க, எப்போதும் பாருங்க, எப்போதும் ஆராதிங்க, எப்போதும் வசனம் படிங்க, எப்போதும் பிரசங்கத்தை கேளுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆபிரகாம் வீட்டுல ஒரு பிள்ளை கூட என்ன இல்ல. எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லா நன்மை இருக்கு. ஆனா அவகிட்ட இருக்கிற வேண்டிய ஒரு தேவை, ஒரு ஆசீர்வாதம் அவங்க வீட்டுல இல்ல. ஆனா அங்க யாரு இருக்கா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார், அங்க தேவன் இருக்கிறார், தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கு, தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, தேவனை துதிக்கிற இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த வீடு. அங்க ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க. ஆதியாகமம் 18:5. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். போதும். அவங்க வீட்டுல கண்ணீர் இருந்திருக்கலாம், வேதனை இருந்திருக்கலாம். என்னடா எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு பிள்ளை மட்டும் கிடைக்கலையே என்கிற வேதனை, மனப்பாறை எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அவங்க வீட்டுல போனீங்கன்னா அவர்கள் மூலமாக மற்ற எல்லாருடைய மனதையும் திடப்படுத்துகிறார்கள். அவங்க வீட்டுல போனா நல்ல திடப்படுத்துகிற அப்பம் இருக்கு, வார்த்தை இருக்கு. ஆபிரகாம் வீட்டுல திடப்படுத்துகிற அப்பம் இருக்கு. அல்லேலூயா. நமக்கு நல்ல பலன் இல்லைன்னா, நல்ல சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட தோணாது. ஆமாவா இல்லைங்களா? உங்களுக்கு மனசே இல்ல, வீட்டுல மட்டன் குழம்பு சாப்பிட தோணுமா? அல்லேலூயா. நல்ல சாப்பாடு இருந்தாலும் மனசு இல்லைன்னா அங்க சாப்பாடு தோணாது. ஆனா ஆபிரகாம் வீட்டுல நல்ல சாப்பாடு இருந்துச்சு, மற்றவர்களை போஷிக்கிற சாப்பாடு இருந்தது. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. சில வீடுகளுக்கு போனா பாசுதா டீ போட்டேன், இதா டீ போட்டேன், இதை டீ சாப்பிடும், வாயில மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க. தப்பா நினைக்காதீங்க, டீ சாப்பிட மாட்டேன் நானு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர்பாங்க. வீட்டுல என்ன சாப்பாடு வச்சிருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அல்லேலூயா. முதல்ல வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பானை தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுங்க. இந்த பாஸ்டர் வந்தாருன்னா சுடுதண்ணி கொடுங்க. என்ன கொடுங்க? பாஸ்டர் சுடுதண்ணீங்களா பச்சை தண்ணிங்களா? பாஸ்டர் இத்தனை வருஷமா வர்றீங்க, பாஸ்டருக்கு சுடுதண்ணியா பச்சை தண்ணியா கூட என்ன செய்யல தெரியுது. ஒரு வீட்டுக்கு வந்த உடனே பாஸ்டருக்கு புரிஞ்சுக்குங்க, இனிமேல் புரிஞ்சுக்குங்க, நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ நல்ல ஒரு சுடுதண்ணி கொண்டு வந்து வச்சு கொடுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த அந்த 3 புருஷர்களுக்கு வந்த உடனே கொண்டு வந்து முதல்ல கொடுத்தது என்னது? தண்ணி. அல்லேலூயா. சிலர் பேசி கழிஞ்சு அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி கொடுக்கும் போது அச்சோ மறந்துட்டான் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது சிலர் வீட்டுல இருந்து தண்ணி வரும். அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் சொல்லாம வருவாரு, ஆமா சொல்லிட்டு வருவாரு, சொல்லாம வருவாரு. மேக்சிமம் சொல்லாம தான் வீடுகளுக்கு வருவேன். ஆமென். வீட்டுக்கு வந்த உடனே பாஸ்டர் கொஞ்சம் இருங்க பாஸ்டர்னு போய் ஒரு சுடுதண்ணியை வச்சு வேக வச்சு கொண்டு வந்து கையில கொடுங்க, அது போதும். அல்லேலூயா. உங்க வீட்டுல எப்பொழுதும் மற்றவர்களை திட்டப்படுத்தணும். இது கர்த்தரை ஆராதிக்கிற வீடு, தேவனை தொழுது கொள்கிற வீடு. இந்த வீடு எப்பொழுதும் திடப்படுத்துகிற வீடு, மற்றவர்களை திடப்படுத்துகிற வீடு. வார்த்தையில செய்கையில மற்றவர்களை திடப்படுத்தணும். ஆமேன்னு வரமாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல பால் இருக்கா தெரியல, வரக்காப்பியே வச்சு பழகிட்டோம் சிலர்லாம். ஆமேன்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. வீட்டுல யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை திடப்படுத்தி அனுப்புங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். என் புருஷன் ஒரு டீத்தூள் வாங்கி தர்றது, என் புருஷன் ஒரு சக்கரை வாங்கி தர்றது, ஒரு பால் வாங்கி தர்றது இல்ல. என்னத்த புலம்பலு? தேவன் ஆராதிக்கிற வீட்டுல எல்லாம் இருக்கணும். எல்லா வீட்டுல பிரிச்சிருக்கா? பால் வாங்கிதான் 4 லிட்டர் வச்சாதான் என்னன்னு கேட்க ஆமீன் வர மாட்டேங்க. பாஸ்டர் எங்க வீட்டுல பிரிச்சு இல்ல பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? மருமக கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறீங்களா? பிச்சு போடுவோம் பிச்சு. மரியாதை வாங்கி ஒவ்வொரு வீட்டுல பிரிச்சு வாங்கி வைங்க. ஹலோ ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் எங்க வீட்டுல பிரிச்சு ரிப்பேர் ஆகி மருமக வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர் இருக்கிறீங்களா? ஆளுகளை பாரு, அவளுகளை பாரு. ஆமே. ஒவ்வொரு வீடும் திடப்படுத்துகிற வீடா. கர்த்தரே உன் வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அவர்களை திடப்படுத்துகிற வார்த்தை இருக்கணும், அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இருக்கணும். தாவீது வீடு அப்படித்தான் இருந்தது. தேவனை தேடுகிற வீடு அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது தேவனை ஆராதிச்சான், சவுலுக்குள் இருந்த பேய் ஓடிருச்சான். சிலர் வீட்டுல இந்த அக்கா வந்துச்சு, இந்த அண்ணன் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, பேய் வந்துருச்சு வீட்டுக்குள்ள. என்ன வந்துருச்சு? அவங்க வந்ததுனால. அப்ப இது யார் தங்குற வீடு? யார் தங்குற வீடு? ஏசி இருக்கிற வீட்டுல பேய் வருமானு கேட்க, அது வாசலே வந்து ஓடி இருக்கும். ஐயோ இந்த வீட்டுக்கு நான் வரல சாமி, ஐயோ அக்கினி எரியுதுன்னு சொல்லணும். என்ன ஆமேன் வரும். அவ இப்படி பட்டை அடிச்சு வந்தாலும், இப்படி ராமம் போட்டு வந்தாலும், யாரு உள்ள வந்தாலும் என்னை அது பாதிக்காதியா. இது தேவன் பலப்படுத்துகிற வீடு, தேவன் திடப்படுத்துகிற வீடு. என்ன ஆமேன் வர மாட்டேன். நான் எல்லாரும் காம்பாடுக்குள்ள வீட்டுக்குள்ள சர்ச்சுக்குள்ள ஏத்திடுவேன். அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? உள்ள வரவனுக்கும் உள்ள பத்தி எரியணும். உங்க வீடு அப்படி இருக்கணும், திட்டப்படுத்துகிற வீடு, மற்றவர்களை பலப்படுத்துகிற வீடு. ஐயோ சாமி நீ பேய் சாமி, நீ போயிரு சாமி, எங்க வீட்டுக்கு வராத சாமி, அனுப்ப தண்ணி கொடு, சப்பாத்தி சுட்டு கொடுங்கிறேன் நானு. ஹலோ, அவ குடிச்ச கப்புல நல்ல சோப் போட்டு பெடாலி ஊத்தி கழுவணும் பாஸ்டர். அம்புட்டு பேய் இருக்குது. ஹலோ, ஆபிரகாம் பயப்படல, சாராள் பயப்படல. எங்க வீட்டுக்கு வா சாப்பிடு, உங்களை திடப்படுத்த, நீ திடப்படுத்த வரல, நான் உங்களை திடப்படுத்தி அனுப்புறேன். அவங்க தேவ மனுஷர்கள், அவங்க தீர்க்கதரிசிகள், அவர்களையே திடப்படுத்தி அனுப்புகிறாங்க. சாராள் ஆபிரகாமா. அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது பேய் வந்துருச்சு, பிசாசு வந்துருச்சுன்னு உங்க விசுவாசி வீட்டுக்குள்ள சொன்னீங்க, ஆளுகளை பாரு. இது தேவன் திடப்படுத்துகிற வீடு, இது தேவனை ஆராதிக்கிற வீடு, தேவன் பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள் உலாவுகிற வீடு. அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டம் நஷ்டம் கஷ்டம் எல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். இது தேவன் வாசம் பண்ற வீடு. வெளியே தெரியக்கூடாது, வெளியே காட்டக்கூடாது. நகோமி ரூத்துடைய சம்பவத்தை வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, நகோமி ரூத்தை தேற்றுகிறார், ரூத் நகோமியை தேற்றுகிறார். நகோமி ரூத்தை திடப்படுத்துகிறார், ரூத் நகோமியை திடப்படுத்துகிறார். மாமியா மருமகளை திடப்படுத்துறார், மருமக மாமியாவை திடப்படுத்துறார். இன்னைக்கு திடப்படுத்துறாங்களா? சட்டிதான் பறக்குது, கரண்டி தான் பறக்குது. மருமக மாமியா. ஹலோ அவன் சொல்லுங்க. ஏன் மாமியாருக்கு நான் ஒரு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன், நடந்துருமா பார்த்துறேன். ஹலோ ஆமென் சொல்லுங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை 17வது வசனத்தை சத்தமோரால் வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வாசிக்கிற ஆள் இல்லையா? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். இப்படி ஒரு மாமியார் மருமக இருந்தாங்கன்னா
அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு மருமக இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கத்தான் போறேன். பாஸ்டர் கல்யாணம் பண்ணோன்னு அவங்கள தனியா வச்சிருவேன். இன்றைக்கு அந்த வார்த்தையை குப்பையை போட்டு புதைச்சு. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளாவது மாமியார் மருமக ஒன்னா இருங்க. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்றா இங்க ரூத்து? மருமக என்ன சொல்றா? நாம விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், நாம விட்டு போறத குறிச்சு நீ ஒரு காலம் பேசக்கூடாது. இப்படி ஒரு மருமக கிடைச்ச நல்ல மருமகள் அல்ல. அல்லேலூயா. மரணமே அன்றி உண்மை என்னை யாராலும் பிரிக்க. நம்ம ஊர்ல என்ன சட்டம் தெரியுமா? நான் இன்னைக்கு கொன்னு ஓட்டு உன்னைய, சோத்துல விஷத்தையாவது போட்டு உன்னைய கொன்னு இந்த இடத்தை விட்டு நான் பிரிக்கிறேன்னா இல்லையான பாரு, அந்த சண்டை நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் சண்டை போறது வெளியே தெரியுமா? அன்னைக்கெல்லாம் வெளியே வீதிக்கே தெரியும். குடும்ப பிடி சண்டையில வெளியே தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாமையே சண்டை நிறைய நடக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, திடப்படுத்துறாங்க. மாறி 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 திடப்படுத்துகிறாங்க. அவர்கள் தான் அற்புதமான சந்ததியை பெற்றெடுத்து தேசத்தில் புகழ் பேசுகிற அளவுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்க செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவர் திடப்படுத்துங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நிரப்பும். இப்படி வேதத்துல நிறைய சம்பவங்களை என்னால எடுத்து சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைய சம்பவங்களை பைபிள்ல இருந்து சொல்ல முடியும். ஒருவர் அப்படி மாறி மாறி தேற்றுங்க. ஒருவர் ஜெபத்தால தேற்றுங்க. ஆமென் சொல்லுங்க. போன் பண்ணி ஒருவர் பேசுங்க. தூரமா இருக்கிறீங்களா, போன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கான்பரன்ஸ் ஜெபம் பண்ணுங்க. 4 பேர் சேர்ந்து இணைந்து போன்லயே கான்பரன்ஸ் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவோ வழிகள் இருக்கு. ஒருவர் தேற்ற, ஒருவர் நம்ம திடப்படுத்த, பலப்படுத்த எவ்வளவோ வழிகளை இந்த காலங்கள் உண்டாயிருக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள் என்ன செய்கிறோம்? நேற்றுக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வருவோம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவோம், கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துருவோம், கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்போம், கொஞ்ச நேரம் தூங்குவோம். முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம், எதுக்கு போறோம், என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன மாற்றம் வருது, என் வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் வருது, என்ன நான் மற்றவர்களோடு எப்படி ஐக்கியமா இருக்கிறேன், மற்றவர்கள் எப்படி பலப்படுத்துறேன், என் மூலமா மற்றவர்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கிறது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால என்னை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார், எதையும் தெரிகிறது இல்ல. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அமாவாசை வந்தா ஆளை காணோம், ஆடி வந்தா ஆளை காணோம், அச்சய திருத்தி வந்தா ஆளை காணோம். ஆமென் சொல்லுங்க. தீபாவளி வந்தா ஆளை காணோம், பொங்கல் வந்தா ஆளை காணோம். இனி என்ன இருக்கு? சதுர்த்தி வந்தா, பூஜை வந்துருச்சுன்னா ஆளை காணோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்னையும் திடப்படுத்துவேன், என் மூலமாய் மற்றவர்களும் திடப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தாவீது இருக்கிறார், நல்ல ஆராதிக்கிறவன், நல்ல தேவனை ஆராதிக்கிற மனுஷன். தினமும் அல்லேலூயா கரங்களிலே 10 நரம்பு வீணையினாலும் அவன் சுரம் மண்டலத்தினாலும் தினந்தோறும் அதை எடுத்து வாசித்து கர்த்தரை ஆராதிக்கிறவன். 1 சாமுவேல் 18:10 வாசிக்கிறோம். கவனிங்க, என்ன கவனிங்க. ஆனா சவுலுக்குள் பொல்லாத ஆவி இருந்ததா? இவன் பாட்டு பாடி துதிச்சா அந்த ஆவி விரட்டி இருக்கான். ஹலோ, சவுல் எவ்வளவோ முறை தாவீதுக்கு விரோதமா செயல்பட்டான். ஆனா ஒரு நாள் கூட தாவீது சவுலுக்கு விரோதமாக செயல்படல. ஒரு முறை வாய்ப்பு வந்துச்சு, சவுலை கொல்றதுக்கு ஒரு முறை வாய்ப்பு வந்துச்சு. தாவீது நினைச்சிருந்தா சவுல் அன்றைக்கே கொன்று போட்டிருக்கலாம். பக்கம் வரைக்கும் போவான், கொல்ற அளவுக்கு பக்கம் வரைக்கும் போவான். பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மனசுல வரும், தேவனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கை போட கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவனை திடப்படுத்தினான், அவனை பலப்படுத்தினான். ஒருவர் தன்னை பலப்படுத்தணும். கர்த்தரை நல்ல ஜெபிக்க வாங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பலப்படுத்துவா.
நீங்க நல்ல தைரியமா திடமானதா இருக்கமா, தேவ சமூகத்துல எந்த அளவுக்கு நீங்க அதிகமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பலனா இருக்கலாம் கர்த்தருடைய சமூகத்துல. எப்பெல்லாம் உங்க சோர்வு வருதோ, எப்பெல்லாம் துக்கம் வருதோ, அப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வாங்க, அது உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான், ஒரு கரண்டி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு. அதைய சுட்டு சாப்பிட்டு சாகலான்னு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தேவ மனுஷன் எலியா வர்றார். அவன் சொல்லுங்க, இந்த விதவிக்கு மகன்தான் ஆதரவு, மகன்தான் பலன், மகன்தான் ஒரு தைரியம். மகனுக்கு இந்த தாய் தான் தைரியம், இந்த தாய் தான் பலன். இவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் அவர்கள் திடப்படுத்தி நிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தேவ மனுஷன் ஒருத்தர் வந்திருக்கிறார், சாப்பாடு கேட்கிறார். முதல் அடை எனக்கு சொட்டு கொண்டு வாங்குறார். இப்ப இவங்க நினைச்சாங்க, ஒரு அடைய சுட்டு நீயும் நானும் சாப்பிட்டு என்ன செய்யலாம், பிச்சு பிச்சு பகுதி பகுதி சாப்பிட்டு செத்துறலாம் அப்படின்னு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஒரு அடையும் தேவ மனுஷன் கேட்கிறானேன்னு சொல்லி தேவ மனுஷனுக்கு அதை சுட்டு கொடுத்தாங்களாம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் 3 வருஷ காலம் வரைக்கும் அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் அவர்கள் பானையில செலவழித்தே போகல. கர்த்தருக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, நீங்க வாழ்நாள் எல்லாம் திடமானதா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கும்போது பிசித்தனமா கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு உங்க வாழ்க்கை கொடுப்பதற்கு நீங்கள் பிசித்தனமா செய்யாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துக்கு வரணுமேன்னு சொல்லி பிசித்தனமா வராதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கொடுப்பாங்க, சில்லறைய தேடி பொறுக்கி எடுத்து கொடுப்பாங்க. கொடுக்கறத நல்லா தான் கொடுக்குது, ஆயாச்சுல நல்லா தான் கொடுங்கிறேன் நான். ஆமென் சொல்லுங்க. சிலர் கொடுக்கிறது இருக்கிறதுலயே மோசமான நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, அழுக்கு நோட்டு, கசைக்கு பிழிஞ்ச நோட்டு பார்த்து கொடுக்கறேன்னு வந்தாச்சு இல்ல, அதுல என்ன பிசித்தனம் பண்ணி கொடுக்கறேன்னு கேட்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அந்த ஏழை விதவி கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கிறான். இப்ப நம்மளா இருந்தா, இப்ப எலியா வந்து அப்பம் கேட்கிறார், நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்மளால தான் என்ன பண்ணிருப்போம்? கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி, என்ன ஊத்தி, தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பை போட்டு நல்ல கலகலகலன்னு அடிச்சு ஒரு தோசைக்கு பொதுவாக 2 தோசையை ஊத்தி, ஒண்ணு எனக்கும் பிள்ளைக்கும், ஒண்ணு விலகி இருக்குமா நினைக்கிறீங்களா? ஆமா, அதல்ல. அவ அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் என்ன செய்யல, யோசிக்கவே. நான் நினைக்கிறேன் தண்ணி ஊத்தி ஊத்தி தான் டெய்லி சுட்டுருப்பா. அதுல போய் தண்ணி ஊத்த முடியுமா? சிலருக்கு டீ அப்படித்தான் இருக்கும். எவ்வளவு குடம் தண்ணி ஊத்துனாங்கன்னு தெரியல. இல்ல பால் தான் ஊத்துனாங்களா, பால்ல தண்ணி ஊத்துறாங்களா, தண்ணியில பால் ஊத்துனாங்களான்னு தெரியல. ஆமேனு பாயிண்ட்க்கு வருது, நீங்க அதை பெருசா நினைச்சுக்காதீங்க. வரும்போது ஏத்துக்க வேண்டியதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தா. நான் வார வாரம் காணிக்க நான் எண்ணும் போது சில நோட்டெல்லாம் பிரிக்கிறதுக்கே பயமா இருக்கும். இப்படி மடங்கி கிரிங்க கிடக்கும். அதை பிரிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கும். பிரிச்சா 2 ஆயிடுச்சு, என்ன பண்றது? இது பார்த்துதான் போடுறீங்களா, பார்க்காம போடுறீங்களா, கண்ணை மூடிட்டு தான் போடுறீங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய சமூகத்தை நீங்க லேசா நினைக்காதீங்க. நமக்கு வெளியேற பெற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. நான் இப்பெல்லாம் வார வாரம் சிறப்பான காணி கொடுக்கிறேன். என் பர்சில் இருந்து பணத்தை எடுக்கும் பொழுது பழைய நோட்டா புது நோட்டா அழுக்கு நோட்டான்னு பார்த்து எடுத்துதான் போடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய நோட்டெல்லாம் வேற பக்கம் போகட்டும், கர்த்தருக்கு சிறப்பான நோட்டா போடுவோம். அது என்ன திடப்படுத்துது, அது என்ன பலப்படுத்துது. தேவ சமூகம் என்னை ரொம்ப பலப்படுத்துதுயா சொல்லுங்க. அதுவேத்தான் அவர்கள் பஞ்சகாலம் தீர்கிற வரைக்கும் அவர்கள் சிறப்பான ஃபுட்டு சாப்பிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த 10 ரூபா 20 ரூபா பழைய நோட்டு, ஒண்ணுக்காக நோட்டெல்லாம் போட்டவங்கெல்லாம் கொஞ்சம் மாத்தி வேற நோட்டை போடுங்க. தேவனுக்கு சிறப்பானதை கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
வருஷம் 10 ரூபாவே போட்டிருந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் மாறணும். கர்த்தர் உங்களை உயர்த்த மேன்மைப்படுத்த விரும்புறாரு, உயர்த்த விரும்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷம் நான் தீர்மானம் பண்ணேன், நான் இனி 1000 ரூபாய் குறைவா காணிக்கன்னு செய்யக்கூடாது, போடக்கூடாது. 1000 ரூபாய் குறைவா போன வருஷம் தீர்மானம் எடுத்தேன். இந்த ஜனவரியில இருந்து கொடுத்துட்டு வர்றேன். கவனிங்க, எப்ப பாஸ்ட் காணிக்க போறாரு? நான் பார்க்கும்போது ஒரு நாளும் பாஸ்ட் போட்டது இல்லையே. நான் தான் முதல் காணிக்க போடணும்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் பார்க்காத போதே நான் காணிக்க போட்டுருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எப்படி நான் நினைக்காத மாதிரி ஆசீர்வாதம் வருதோ அது மாதிரி நீங்க யாரும் பார்க்காத போது காணிக்க போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வருஷம் தீர்மானம் எடுத்துட்டேன். அப்படி எப்படி தீர்மானம் எடுத்துட்டேன்? 1000 ரூபாய் குறைவா நான் காணிக்க என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சில வாரம் காணிக்க இருக்காது, பரிசு எடுத்து பார்ப்பேன் 1000 ரூபாய் தான் இருக்கும். என்னடா பண்றது? நம்ம கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கோம், கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில வாரங்கள் மக்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நான் காணிக்கை எடுக்கும்போது நினைப்பேன், இன்னைக்கு காணிக்கை கம்மியா தான் வந்திருக்கும், ஆனா அன்னைக்கு சிறப்பான காணிக்கையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு நாம சிறப்பா கொடுக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில், சிந்திக்காத நேரத்துல கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இன்னும் நம்மை உற்சாகப்படுத்தி அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ரெண்டாவது வேகமா நான் போறேன். ரெண்டாவது தாவீது குழுந்த ரெண்டாவது காரியம், அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, குமாரனாகிய அபியத்தார் என்னும் 8வது வசனம் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நல்ல கவனிங்க. தீவிரமாய் விசாரித்தான். எல்லாம் சொல்லுங்க. ரெண்டாவது தாவீதுக்குள்ள இருந்த ரெண்டாவது விஷயம் என்ன? தேவ சமூகத்துல போய் அதை தீவிரமாய் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நான் என்னை இப்ப அபகரிச்சு கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும், நான் அவருக்கு பின்னாடி போலாமா? முதல் கேள்வி, நான் போலாமா? ரெண்டாவது, நான் போனா அவங்களை பிடிச்சிருவேனா? எப்படி நான் போலாமா? எல்லாம் சொல்லுங்க. நான் போலாமா? நான் போனா அவங்களை பிடிச்சிருவேனா? எப்படிங்க? போனா அதை பிடிச்சிடுவேனா? அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடரு, நீ அதை பிடிப்ப, அவங்களை பிடிச்சது மட்டுமல்ல சகலவற்றை திருப்பி கொண்டு வருவேன். நம்ம ஜெபத்துக்கும் தாவீது ஜெபத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே நான் போலாமா, ஆண்டவரே நான் போலாமா. நீ ரொம்ப நேரம் போலாம்னு இருக்கிற, நீ கிளம்பி போ, சீக்கிரம் பா, வந்து உக்காந்து போலாமா. ஆனா தாவீதோட ஜெபம் எப்படி தெரியுமா? நான் போலாமா, போனா நான் பிடிப்பேனா, பிடிச்சா சகலத்தை திருப்ப முடியுமா? கர்த்தர் சொல்ற, நீ போ, பிடிப்ப, சகலத்தை திருப்பி கொண்டு வருவ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்ப ஒரு வீடு கட்ட போறேன், எனக்கு வீடு எனக்கு வேணும். அப்ப எப்படி கேட்கணும்? ஆண்டவரே நான் இடம் வாங்கலாமா? எப்படி கேட்கணும்? இடமே இல்லை, வீடு கட்டுறதுக்கு காசே இல்லை. ஆண்டவரே நான் வீடு கட்டணும், ஆண்டவரே வீடு கட்டணும்னா என்னத்தை பிளான் பண்ணி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே நான் இடம் வாங்கலாமா? அந்த இடம் வாங்கினா காசு கிடைக்குமா? காசு கிடைச்சா வீடு கட்ட முடியுமா? வீடு கட்டினா குடியிருக்க முடியுமா? அல்லது நான் ஒரு வீடு வாங்க போறேன், வீடு கட்ட போறேன், எங்க கட்டணும், எந்த ஊர்ல கட்டணும், எங்க இடம் வாங்கணும், எந்த ஊர்ல இடம் வாங்கணும், அது என்னால கட்ட முடியுமா, அது என்னால வாங்க முடியுமா, அது என்னால செய்ய முடியுமா? இத்தனையும் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மருமகளை ரட்சியும் ஆண்டவரே, என் மருமகளை ரட்சியும் ஆண்டவரே, என் மருமகளை ரட்சியும் ஆண்டவரே. அப்படி மட்டும் ஜெபம் பண்ணீங்கன்னா மருமக ரட்சிக்கவும் மாட்டா, இச்சிக்கவும் மாட்டா, பக்கத்துல வரவே மாட்டா, சீனே இருப்பா. அப்ப என்ன செய்யணும்?
ஆண்டவரே, என் மருமகளுக்கா நான் ஜெபம் பண்ணலாமா? என் மருமக திரும்பி வருவாளா? என் மருமக அடங்கி இருப்பாளா? முதல்ல நம்ம அடங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவ வீட்டுக்கு வந்தா சமாதானமா இருக்குமா? அவ வீட்டுக்கு வந்துடுவா, வந்தனே என்னடி தூங்கிட்டு கிடக்கா, எந்திரி, கழுத மாதிரி கிடக்கா. ஜெபம் பண்ணி வீட்டுக்கு மருமகளை வர சொல்லிட்டு கழுத மாதிரி கிடக்கான்னு மருமகளை சொன்னீங்கன்னா வந்தவ எல்லாம் சுருட்டிட்டு இழுத்துட்டு போயிருவா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும், வரவேண்டியவர்கள் வரணும். அதற்கு நானும் எப்படி இருக்கணும்? அந்தவளா லல்லி 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 லல்லுன்னு குலைச்சிட்டே இருந்தா குலைக்கிற பக்கம் மனுஷன் வருவானா வரமாட்டானா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. சில மருமகள் உடனே கல்யாணம் முடிச்ச உடனே பையனை இழுத்துட்டு போற காரணமே பிரச்சனை அதுதான். நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் கல்யாணமான புதுசுல மருமகளே நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், மருமகளை போய் உட்கார், மருமகளை போய் உட்காரு, மருமகளை நான் பாத்துக்கிறேன், பாவம் நீ இப்பதான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிற, உட்காரு உட்காரு. 6 மாசம் உட்கார வச்சுட்டு 6ஆவது மாசம் விளக்கு மாத்தி எடுத்தீங்கன்னா அவளும் ஒரு விளக்கு மாத்தி எடுத்துக்குவான். சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை பக்குவமா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பக்குவமா முறைக்காம சிதறாம சிந்தாம நமக்குன்னு வந்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்குன்னு வந்திருக்கிற காரியம், அதை போற்றி அதை புகழ்ந்து அதை செய்ய வேண்டிய காரியங்களை பாடுற மாட்ட பாடி கறக்க, ஆடுற மாட்ட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 5 விரலும் ஒரே மாதிரி என்ன செய்யாது இருக்க, 5 விரலுக்கு 5 விதமான பலவீனம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. மூத்த மருமக ஒரு மாதிரி இருப்பா, இளைய மருமக வேற மாதிரி இருப்பா, 3ஆவது மருமக வேற வேற மாதிரி இருப்பா. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. உங்க வீட்டுல எடுத்துட்டீங்கன்னா உங்க புள்ள ஒரு மாதிரி இருக்கும், பையன் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு புள்ள ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பையன் ஒரு மாறு 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 மாறி இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அத சேட்டையை தாங்க முடியாம தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. வீட்டு பக்கம் வந்துடாத, புருஷன் வீட்டுல அடங்கி உட்காருன்னு சொல்லி வீட்டுக்கு கூட வரவிடாம பிள்ளைய அங்க உட்கார வச்சிருக்கிறமே காரணம் என்ன? சேட்டை தாங்க முடியாம. அல்லேலூயா சொல்லுங்க. பெத்து எடுத்ததே நம்மனால நம்ம கண்ட்ரோலுக்கு வரல, அப்புறம் எப்படி இன்னொரு வீட்டுல இருந்து வந்த மருமகளை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும்? தேவ சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு சமாதானமாய் சந்தோஷமா தேவ பலத்தோடு செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கு. நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நான் அடிக்கடி ஏதாவது காமெடி ஜோக்கெல்லாம் நான் செல்ல பார்ப்பேன். மருமக மாமியாருக்கு போன் பண்றான், அத்தை உடனே வந்து என் மருமகளை கூட்டி போயிருங்க, எவ்வளவு லட்சம் வேணா கொடுத்துட்றேன். அங்கிருந்து மாமியார் சத்தம் வரும், மருமகனே இன்னும் எத்தனை லட்சம் வேணா கேளுங்க, என் பொண்ணை மட்டும் இங்க அனுப்பிடாதீங்க. அவளை அனுப்புறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு விசாரித்து தீவிரமாய் அதை செயல்படுத்துங்கள். தேவன்கிட்ட கேட்கறீங்களா? தேவன்கிட்ட கேட்டுதான் செய்யறீங்களா? என் பையன் அல்லது என் பொண்ணு திருமண வயசு வந்துருச்சு, என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும், எந்த மாதிரி பையனை பார்க்கணும், எந்த மாதிரி நடக்கணும், என் குடும்பம் எப்படி நன்மையா இருக்கு, என் குடும்பத்துக்கு ஏற்ற எப்படி ஆசீர்வாதம் வரும், எந்த பலன் வரும், சமாதானமா இருக்குமா, சண்டை இருக்குமா, எப்படி நடக்கும், தேவனிடத்துல தீவிரமாய் கேட்டு விசாரித்து செயல்படுங்க. அது அத்தை புள்ளா இருந்தானா, அத்தை பையனா இருந்தானா, மாமன் புள்ளா இருந்தா, மாமன் பையனா இருந்தாங்க, தேவனிடத்துல கேட்டு விசாரித்து செய்யுங்க. இங்க தாவீது ஜெபம் பண்றாரு பாருங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க சத்தமா, சீக்கிரம் வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதா பட்டணத்தில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். உடனே அவன் கேட்கிறான், எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். நல்ல கவனிங்க. வீட்டுக்கு வாடகை குடி போறீங்க, தேவன்ட்ட கேட்டா வீட்டுக்கு போறீங்க. புருஷா இங்க வாடா, உனக்கு ஏத்த மாதிரி இருக்கா வீடு, நாளைக்கு என்னை குறை சொல்லக்கூடாது, நல்ல வீட்டை பாரு.
அப்படின்னு புருஷனை 2 எட்டி உதைச்சு அவனை பார்க்க சொல்றாரு. புருஷன் 2 எட்டி வாயில மிதிச்சு, நல்ல வீட்டை பாரு, சமையல் அறைய பாரு, பெட்ரோலை பாரு, சாரி பெட்ரூமை பாரு, எல்லாம் வீட்டை பாரு, நல்லா இருக்கான்னு பாரு, விளக்கி கழுவுறது கெட்ட இருக்கான பாரு, பைப்பு இருக்கான்னு பாரு, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே இப்ப இருக்கிற வீடு ரொம்ப புழுக்களா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நான் இன்னொரு வீட்டுக்கு போகணும்னு விரும்புறேன், வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா? முதல் ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு போங்கிறார். அப்ப ஒண்ணு மூட்டை கடிச்சிட்டு உடனே போகல, உடனே கேட்கிறாரு எவ்விடத்திற்கு போகணும்? எவ்விடத்திற்கு போகணும்? ஓட்டு வீட்டுக்கு போகணுமா, டர்சி வீட்டுக்கு போகணுமா, அல்லது மாடி வீட்டுக்கு போகணுமா? சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் கேட்டுதான் போறோமா? இந்த ஊருக்கு போறோம், இந்த இடத்துக்கு போறோம், தேவன்கிட்ட தெளிவா கேட்டா போறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் எங்காவது திடீர்னு ஏதாவது கிளம்புவேன், அல்லது நாளைக்கு இந்த இடத்துக்கு போகலாம்னு நினைச்சு நைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் பிளான் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு காலை எந்திரிச்சு என் மைண்ட் சொல்லும் வேண்டான்னு சொல்லும், வேண்டாம் நீ அங்க போறது சரியில்லை. ஆமா, என் மைண்ட் ஒரு மாதிரி அங்க ஃப்ரீனஸே இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். அது எப்பேற்பட்ட லட்சம் கோடி எனக்கு வந்தாலும் அந்த இடத்த நான் கட் பண்ணிட்டு போக மாட்டேன். எல்லாம் இருக்கிறவங்க சங்கடப்படுவாங்க, ஏன் வரல, ஏன் வரல, ஏன் வரல, ஏன் வரல. எனக்கு அந்த இடைப்பாடு வரல, எனக்கு தேவன் அந்த உணர்வு கொடுக்கல, எனக்கு அந்த தாட்டை கொடுக்கல. இப்ப கொஞ்ச நாளா எந்த மீட்டிங் நான் போறதில்லை, லோக்கல் நடக்கிற பொள்ளாச்சியில் நடக்கிற எந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியத்துக்கு நான் போறதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல சும்மா இருக்கிறனே தவிர நான் அந்த மாதிரி இடங்களுக்கு நான் போகிறது இல்லை. எனக்குன்னு கர்த்தர் சில காரியங்கள் நடத்துகிறார். அந்த பாதையில வழிகளில் இப்ப கொஞ்ச நாளா ஓடிட்டு இருக்கேன். எனக்கு மைண்ட்ல எந்த டென்ஷன் இல்ல. ஐயோ அங்க போனா அந்த டென்ஷன், இந்த டென்ஷன், அவங்க மேல பொறாம, அவங்க மேல கண்ணு, அவங்க மேல எரிச்சல், அவங்க மேல சண்டை, அவங்க மேல கோபம். எனக்கு இன்னைக்கு கொஞ்ச நாளா அது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சில இடங்கள் இல்ல, கர்த்தர் சொல்றாருன்னா தவிர்த்துருங்க, விட்டுருங்க. அதை சும்மா போய் ஒளாவிட்டு கிடக்கூடாது. தேவன்கிட்ட தீவிரமா விசாரித்து தாவீது செயல்பட்டான், சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? நேருக்குள்ள வேலைக்கு போறீங்களே, தேவன்கிட்ட கேட்டுட்டா வேலைக்கு போறீங்க. ஆண்டவரே இன்னைக்கு சர்ச்சுக்கு வராம, ஆராதிக்காம, பிரசங்க கேட்காம, தேவ சமூகத்துக்கு வராம நான் வேலைக்கு போறேன், என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரன் ஜெபம் பண்ணிட்டா போறீங்க. அல்லது போலாமா வேண்டாமா, இருக்கலாமா அல்லது போலாமா, என்ன செய்யலான்னு கேட்டுட்டா போறீங்க. 500 ரூபா 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 500 ரூபா. ஹலோ, அங்க போய் கொஞ்ச நேரத்துக்குள்ள இடுப்பு உடைச்சிட்டு வருவாங்க, கை காலை உடைச்சிட்டு வருவாங்க, காயப்படுத்திட்டு வருவாங்க, பலவீனப்பட்டுட்டு வருவாங்க. நாங்க அவங்களுக்கு எண்ணெயும் ஆமா ஊற்றி அவர்களை ஆட்டி ஜோம் பண்ணி சோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அவங்க அனுப்பின. அதுக்கு காரணம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. வந்தா எச்ச 2 திட்டு தான் அனுப்புவேனே தவிர எண்ணெயும் ஆமா திராட்சையும் ஊத்தி ஆத்தி உன்னை கட்டு போட்டெல்லாம் அனுப்ப முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன்கிட்ட கேட்டு செயல்படுங்கள், எந்த பாதிப்பும் வராது, பிரச்சனை வராது. இவன் போனா பாத்தீங்களா, இவன் போன வழியில எந்த தடங்கள் வரல, எந்த தடையும் வரல. இவன் நேர்த்தியா போய் அதை ஜெயிச்சு விட்டு கொண்டு வந்தான். கர்த்தரிடத்துல விசாரித்துட்டு போனான். 3வது ஒரு காரியம் பாருங்க, திரும்பும் வரை சோராதவன். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, திரும்பும் வரை. நம்ம போய் ஜெயிச்சுட்டு வர்ற, கொள்ளையடிச்சுட்டு வர்ற வரைக்கும் தாவீது எங்கேயுமே உட்கார்ல, எங்கேயுமே சோர்ந்து போகல, எங்கேயுமே பலவீனப்படல. அதை போய் முடிக்கிற வரைக்கும் அவன் சோர்ந்து போகல. சிலருக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு அப்படி ஒரு சோம்பேறித்தனம், பிரேயருக்கு வர்றதுக்கு அப்படி ஒரு சோம்பேறித்தனம். வருஷத்துக்கு ஒருக்க பிரேயருக்கு வந்துட்டு ஐயோ பயங்கரம், அப்படி ஆத்தாடி. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கொண்டாடின உடனே அப்படி பயங்கரமா போயிருதோ. பாசி என்னைத்தான் குத்துறாரு, குத்துட்டு 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 அப்படிங்கிறீங்களா? தானத்துக்கு சொல்றேன், ஜெபம்னா சோர்வு, ஆராதனைனா சோர்வு. ஏன் சர்ச்சுக்கு வரல? வரலைங்க பாச்சிட்டு ஐயா. ஏன் சர்ச்சுக்கு வரல? எதுக்கு வரல? வரலைங்க பா. எனக்கு சோம்பேறித்தனா. சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு வாஞ்ச தாகணும், அப்ப அதை ஜெயிக்கணும், அதை முறியடிக்கணும், அதை எப்படியாவது ஜெயிச்சு கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவளுக்கு 1000 ரூபாய் வந்துச்சா, நமக்கு 1000 ரூபாய் வரலன்னா என்ன சண்டை போடுவோம்.
ஆமீன் வர மாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2500 ரூபான்னாரு. எதுக்கோ கையெழுத்து போடுறாங்க, இதுக்கு கையெழுத்து போட மாட்டாங்க. விட்டுறமா நம்ம, விட்டுருமா நம்ம? சோத்திரம். தேவ சமூகம், தேவ காரியம், தேவ சமூகத்துல எதையாவது ஒன்றை நான் சாதிக்கணுங்கிறதுல வேகம் உற்சாகம் வர மாட்டேங்குதே. அல்லேலூயா சொல்லுங்க. உலக காரியங்களை வேகமா செய்யறோம், உலக காரியங்களை வேகமா எல்லா காரியங்களும் செய்யலாம். தேவ காரியம் வரும்பொழுது சோம்பலா வருது. ஆமென் சொல்லுங்க. தாவீது சோரவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. அவன் எந்த இடத்துல உட்கார்ல, கூட வந்தவன் கூட உட்கார்ந்துட்டான். தண்ணியை பார்த்தோன்னே பேசேர் ஆற்றக்கடல வந்த உடனே சில பேர் களைத்து போய் உட்கார்ந்துட்டான். ஆனா தாவீது அவர்களை பார்த்து உட்கார்ல, தீவிரமா இன்னும் ஓடினான். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 18ஆம் வசனம் சொல்லுது, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தான். சோராம போய் அதை விடுவிச்சுட்டு வந்தான் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ காரியம் என்று நீ உற்சாகமா செயல்பட்டா தான் நமக்குன்னு சில ஆசீர்வாதங்களை கொள்ளையிட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சில தேவ காரியத்துல ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க, தேவ காரியத்துல ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் போன் பண்ணி பேசி அவர்களை டார்கெட் பண்ணி அவர்களை போட்டு பிரஷர் பண்ணாதான் சிலர் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, போட்டு சிலரை போட்டு போன் பண்ணி பேசி அப்படி போட்டு அமுக்குனாதான் சிலர் எல்லாம் சர்ச்சுக்கு வர்றாங்க. வேலை 24 மணி நேரம் வேலை செய்யறாங்க, உலக காரியங்களை பாக்குறாங்க, ஊர்களுக்கு விசிட் அடிக்கிறாங்க, ஊர்களுக்கு அங்க இங்க பஸ் ஏறி போகிறாங்க, பல இடங்களுக்கு போறாங்க, விசேஷங்களுக்கு போகிறாங்க. தேவ சமூகத்துக்கு வருவதற்கு சிலருக்கு ஒரு சோம்பேறித்தனம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துல உற்சாகமாய் வராங்க. நம்ம எங்கெல்லாம் கூடுறோமோ அந்த இடத்துக்கு உற்சாகமா ஜெபத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாசம் நம்ம தம்மம்பதியில கூடி ஜெபம் பண்றோம். அப்ப அந்த ஜெபத்துக்கெல்லாம் ஓடி ஓடி வரணும். சிலர் அங்கவே உட்கார்ந்து, சிலர் சோம்பேறித்தனமா வீடுகள் உட்கார்ந்துக்கிறாங்க. ஜெபத்துக்கு, ஆலயத்துக்கு, தேவ காரியத்திற்கு உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது நம்ம ஈஸியா கொள்ளையிட முடியும். மற்றவங்களை பார்த்துட்டு நீங்க விட்டுவிட. தாவீது மற்ற யாரையும் பார்க்கல. யாராவது இவன் பார்த்திருந்தான்னா இவனும் சோம்பேறித்தனம் உட்கார்ந்து இருப்பான். இவன் யாரையும் பார்க்கல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தேவ காரியத்திற்கு யாரையும் பார்க்காதீங்க. அம்மா அப்பா கூட பார்க்காதீங்க. நீங்க கிளம்பி டக்குன்னு வந்துருங்க. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவ சமூகத்துக்கு மட்டும் ஒரு சுயநலம் வரணும். நாம் போய் ஆகணும். எல்லாம் சொல்லுங்க, நாம் போய் ஆகணும். மற்ற காரியம் வரும்பொழுது எல்லாரும் வரணும். இந்த தேவனை தேடுற காரியத்தில் மட்டும் நாம் போய் ஆகணும். நான் விட்டு தரமாட்டேன், என் இடத்த, என் சமூகத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சோர்ந்து போகாம அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வந்து உட்காருவேன் ஆலயத்துல. நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? இன்னைக்கு ட்ரம் அடிச்சு எல்லாரையும் கொண்டாட பண்ணணும். அடிக்கிற ட்ரம்ல எல்லாரும் சந்தோஷமா ஆராதிக்கணும். அப்படிதான் நான் வருவேன். என்ன ஆமையன் வர மாட்டேங்க. எங்க அப்பா இங்க இருந்து கண்ணு அடிப்பார், இங்க கண்ணு சாட காட்டுவார். அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நம்ம பார்த்தோம்னா நமக்கு ட்ரம் அடியே வராது. ஆமா, அல்லேலூயா பாருங்க. அடிச்சு ட்ரம் ஸ்டிக் எல்லாம் கிழிஞ்சு, சில டைம் ட்ரம் எல்லாம் கிழிஞ்சு போயிரும். கையெல்லாம் தச்சு முடிச்சோன்னு பார்த்தா கையெல்லாம் பிச்சு போயிரும். உற்சாகம், சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகம், தேவன் ஆராதிக்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சியோடு தேவனை அற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாளா சொல்லி முடிக்க போகிறேன். திருப்தியாக நடத்தினான். எல்லாரும் சொல்லுங்க. கூட இருந்தவங்களை திருப்தியாக நடத்தினான். கவனிங்க, வாசிக்கலாம். 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளிலும் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால், நம்மளோடு வராதனால நாங்கள் திருப்பிக் கொண்ட
கொள்ள உடைமைகளை நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளுடைமைகளை அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு ஒன்றும் திருப்பி கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் மனைவிகளையும் தன் பிள்ளைகளையுமே தன் பிள்ளைகளை மட்டும் அழைத்து கொண்டு போகட்டும். பாருங்க, இப்ப கொள்ளுடைமைகளை எல்லாம் அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப 200 பேரு பேசுற ஆற்றங்கரையில அவன் விடாய்த்து சோர்ந்து போய் உட்காந்துட்டான் பாருங்க. கூட வரல பாருங்க, தாவீது கூட வராதனால தாவீதோட வந்தவங்க சொல்றாங்க, நம்ம யாரும் அவங்களுக்கு மனைவி பிள்ளைகளை தவிர வேற எந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க கூட வரல, கூட வராத ஒருத்தனுக்கு ஒண்ணும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன தாவீது கையை தட்டி வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லல, எல்லாருக்கும் சரி பங்கா பிச்சு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. 24 வசனம் சொல்ல 24, இந்த காரியத்தில் உங்களுடைய சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்துக்கு போனவர்கள் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரசக்காரன் இருத்தவர் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் என்று சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். யுத்தத்துக்கு வந்தவங்களும் யுத்தத்துக்கு வராதவர்களும் எல்லாருக்கும் சரி பங்காக திருப்பி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லும். இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்கு? அன்னைக்கு தாவீதுக்கு அந்த நல்ல மனநிலை இருந்துச்சு. எல்லாரையும் ஒண்ணு மாதிரி பாக்குற மனநிலை, எல்லாரையும் ஒண்ணு மாதிரி நேசிக்கிற மனநிலை. அதனால தான் சில கொள்ளைகளை அவன் ஜெயித்தான், சில சத்துருக்கிடத்திலிருந்து சில நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான், அவன் இழந்து போனது எல்லாம் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு வீட்டுக்குள்ள சபைக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி ஏழ்மை தாழ்மை. அவன் பணக்காரன், அவனுக்கு பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், அவன் வசதி குறைஞ்சவன் வசதி இல்லாதவன், அவன் கலரு இவன் கலரு கம்மி, இவன் அழகு கம்மி என்கிற அந்த பார்வை அல்லேலூயா அதெல்லாம் தூக்கி குப்பையில பட. அல்லேலூயா சொல்லுங்க. அவளுக்கு மட்டும் பெரிய பெரிய டப்பா கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு சின்ன டப்பா கொடுக்குறாங்க. டப்பாவிலேயே பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க? ஆமேன் வர மாட்டேங்க பாருங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவளை மட்டும் பாஸ்டர் நல்லா கவனிக்கிறார், நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டுறாரு. அவன் அங்க மட்டும் சோத்திரம் சொல்றாரு, இங்க மட்டும் சோத்திரம். என்னை மட்டும் பேசுறாரு, அங்க பேச மாட்டுறாரு. என்னை மட்டும் திட்டுறாரு, அவங்க திட்டவே மாட்டுறாரு. ஆமா அல்லேலூயா. தாவீது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்களும் அப்படித்தான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம். பாஸ்டுக்குன்னு சுடுதண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள. நானும் இவ்வளவு தொண்டை தண்ணியா கத்திட்டு இங்க இருக்கிற செம்பு தண்ணி எல்லாம் தீர்ந்து போயிடும். குடிக்கலான்னு உள்ள போவேன், ஆமா அப்ப பானை தண்ணி எல்லாம் காலியா இருக்கும். அப்புறம் அம்மாவை கூட்டு, என்னம்மா எனக்குன்னு வச்சிருந்த பானத்தண்ணி எங்க, சுடுதண்ணி எங்கன்னு கேட்டா, எங்க அது எங்க அம்மா தேடுவாங்க. அப்பதான் பார்த்தா ஆமா நம்ம ஆத்துமாக்கள் தாகம் தீர குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. பாஸ்டர் கூட ஒரு வாணி தண்ணி வைக்காம எல்லாவற்றையும் குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. நான் ஒரு நாளாவது உங்க மேல சங்கடப்பட்டிருக்கேன்னா? சங்கடப்படல. இன்னைக்கு ஒரு பாயிண்ட் வருது சொல்றேன், அவ்வளவுதான். மத்த மாதிரி உங்க மேல கோபமே எரிச்சல எனக்கு எதுவுமே கிடையாது, சந்தோஷம். அதனாலதான் பாஸ்டர் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. சில டைம்ல மக்கள் பாஸ்டிக் இல்லாம குடிச்சிடறாங்களே சொல்லி சில டைம் எடுத்து ஒளிச்சு வச்சிடறாங்க. இல்ல ஒரு மாதிரி ஆமே அல்லேலூயா. வீட்டுக்குள்ள யாரு வர்றா யாரு போறா? ஆமா இன்ன வரைக்கும் வர மாட்டேங்குது. கொண்டு போன குண்டாக்களை இன்ன வரைக்கும் திருப்பி வரல. சாப்பாடு குழம்பு கொண்டு நாங்க யார்ட்டுமே கேட்கறதே இல்ல. ஓ எடுத்துட்டு போட்டோம், பாவம் பாஸ்டோட தானே பொழைச்சு போ, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா கொண்டு போனவங்க சரி பாஸ்டோட பொருள் ஐயோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற நினைப்பு இன்ன வரைக்கும் வரல. சந்தோஷமா வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சு பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா எல்லாம் பொதுவா அனுபவிங்க, பொதுவா எல்லாருக்கும் சரி பங்கா பங்கு கொடு, எல்லாருக்கும் ஆமா பங்கு கொடு. தாவீது நல்லா இருது. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தாவீதோட 4 காரியங்களை பார்த்தோம். ஆமா அல்லேலூயா. தாவீதோட 4 எண்ணங்களை பார்த்தோம். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான், அதனால கொள்ளுடைமைகளை அவன் ஜெயித்தான். அவன் தீவிரமாய் தேவனிடத்தில் விசாரித்தான். அது செய்யலாமா வேண்டாமா, அது போகலாமா வேண்டாமா, அது என்னால ஜெயிக்க முடியுமா முடியாதா, அதை தேவனிடத்தில் தீவிரமாய் விசாரித்தான். 3வது ஆமென் அல்லேலூயா, சோராமல் திரும்பி வருகிற வரைக்கும் சோர்ந்தே போகல. சிலருக்கு சோர்வு சில அல்லேலூயா சோர்ந்து போகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. அதெல்லாம் கர்த்தர் ஜெயிக்க வைப்பா. ஓ திடமனமா இரு, தைரியமா இரு, சோர்ந்து போகாதே. 4வது திருப்தியாய் எல்லாரும் திருப்தியா நடத்தினான். எல்லாருமே திருப்தியா பாக்குற எண்ணம், எல்லாரும் ஒரே மாதிரி நேசிக்கிற எண்ணம். அவர்களுக்கு இவ்வளவுக்கு இவ்வளவு ஓ அப்படியெல்லாம் வேறுபாடு பார்க்கல. எல்லாருமே ஒரு மன எண்ணம், ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு மனசு. அல்லேலூயா. எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீது எப்படி கொள்ளையிட்டான், எப்படி தாவீது ஜெயித்தான், தாவீது ஜெயிப்பதற்கு காரணம் என்ன?
ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த நல்ல வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையில பலன் அடைவதாக. ஹல்லேலூயா.